This is நீங்கள் கேட்டவை from Team English மொழி. You ask, we answer. இன்னைக்கு question முகமது ஃபைசல் கேட்டிருக்காங்க. In which, on which, at which, for which, of which, by which. இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. In, on, at, for, of, by இதெல்லாம் prepositions. இந்த ப்ரெப்பசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வாக்கியங்களில் இந்த இன் விச், ஆன் விச், எக்ஸெட்ரா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், நமக்கு கிளியர் ஆயிரும். லுக் அட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். த கேஸ் ஹேஸ் 10 பென்சில்ஸ். 3 of the pencils are broken. கேஸ்னால் டப்பா. அந்த டப்பாவில் 10 பென்சில் இருக்குது. 3 பென்சில் அதில் உடஞ்சிருக்கு. இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பென்சில்ஸ் அப்படிங்கிறது தான் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போது நம்ம இந்த செகண்ட் சென்டென்ஸில் வர்ற பென்சில்ஸ்க்கு பதிலாக ஆஃப் விச் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். த கேஸ் ஹேஸ் 10 பென்சில்ஸ், 3 of which are broken. ஓகே, ஸோ 3 of the pencils, 3 of which அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணி போடுறோம். 3 of the pencils, இங்கே ஆஃப் அப்படிங்கிற ப்ரெப்பசிஷன் வந்திருக்கு. அதனால தான் நம்ம அதை ரீரைட் பண்ணும்போது 3 of which அப்படின்னு அப்படியே நம்ம எழுதுகிறோம். He spoke of the history of தமிழ்நாடு. It was interesting. தமிழ்நாட்டின் வரலாற்றை குறித்து அவன் பேசினான், அது சுவாரஸ்யமாக இருந்தது. He spoke of the history of தமிழ்நாடு. It was interesting. இங்கே இட் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுவை குறிக்குது இல்லையா? ஸோ இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதும்போது the history of தமிழ்நாடு of which he spoke was interesting. He spoke of the history. இங்கே நம்ம கம்பைன் பண்ணி எழுதும்போது பாருங்கள், of which he spoke அப்படி வந்துடுது இல்லையா? ஸோ இந்த ப்ரெப்பசிஷன் தான் விச்க்கு முன்னாடி எது வரும் அப்படிங்கிறத பொதுவாக டிசைட் பண்ணுது. I showed Kyle my college. கயலுக்கு நான் என் காலேஜை காமிச்சேன். My mom used to work at my college. எங்கள் அம்மா என் காலேஜில் தான் வேலை பார்த்தாங்க. I showed Kyle my college. My mom used to work at my college. ஸோ அட் மை காலேஜ் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ஐ ஷோட் கயல் மை காலேஜ் அட் விச் மை மாம் யூஸ் டு ஒர்க் அப்படின்னு வந்துடும். அட் மை காலேஜ் வந்திருக்கிறதுனால நமக்கு இங்கே ரொம்ப நேச்சுரலாக அட் விச் வந்துருச்சு. ஹீ ஸ்போக் அட் த பார்ட்டி. அவன் பார்ட்டியில் பேசினான். த பார்ட்டி வாஸ் ஆசம். பார்ட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே த பார்ட்டி இது 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது த பார்ட்டி அட் விச் ஹி ஸ்போக் வாஸ் ஆசம். ஹி ஸ்போக் அட் த பார்ட்டி, அதனால நமக்கு அட் விச் ரொம்ப நேச்சுரலாக வந்துருச்சு. திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். இது ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட். இன் திஸ் ப்ராஜெக்ட் வி யூஸ் ஏஐ அண்ட் எம்எல். இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ஏஐ எம்எல் உபயோகிச்சிருக்கோம். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், எம்எல். ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் 2 சென்டென்ஸ்லேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது திஸ் இஸ் அ ப்ராஜெக்ட் இன் விச் வி யூஸ் ஏஐ அண்ட் எம்எல். இன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்திருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேச்சுரலாக ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது இன் விச் யூஸ் பண்ணிடுறோம். எப்போதுமே 2 சென்டென்ஸ் தான் கம்பைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். We found ourselves in a dangerous situation. நாங்கள் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருந்தோம் இல்லையா? இதை நம்ம in which யூஸ் பண்ணி அப்படியே ரீரைட் பண்ணலாம். The situation in which we found ourselves was dangerous. So dangerous situation அதை ஸ்ப்ளிட் பண்ணி the situation in which we found ourselves was dangerous அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே இன்னும் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ரொம்ப நேச்சுரலாக நமக்கு இன் விச் வந்துடுது. கோல்டு இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கோல்ட் ஓர்ஸ். தங்கத்தை நம்ம இந்த தாதுக்கலவை, தங்க தாதுக்கலவையிலேருந்து எடுப்போம். த கோல்ட் ஓர்ஸ் ஆர் இன் பீகார். இது எங்கே இருக்குது? பீகாரில் இருக்குது. இப்போது இந்த கோல்ட் ஓர்ஸ் அப்படிங்கிறது தான் 2 சென்டென்ஸ்லேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதை கம்பைன் பண்ணும்போது the ores from which gold is extracted are in Bihar அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இப்போது the gold is extracted from gold ores இருக்குது. அதனால் ரொம்ப நேச்சுரலாக நம்ம from which substitute பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிள்லேயும் நம்ம பார்க்கலாம், 2 சென்டென்ஸ் அவசியம் இல்லை. gold is extracted from Bihar's gold ores அப்படி இருக்குன்னா அதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்?
தி கோல்ட் ஓஸ் ஃப்ரம் விச் கோல்ட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஆர் இன் பீகார் அப்படின்னு எழுதலாம். Now look at these sentences. I'm driving to a town. நான் ஒரு சின்ன டவுனுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். இட் இஸ் நியர் மதுரை. அது மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் அப்படிங்கிறது தான் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் 2வது சென்டென்ஸில் டவுனுக்கு பதிலாக நம்ம இட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த இட் வந்து டவுனை தான் குறிக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது the town to which I'm driving is near மதுரை அப்படின்னு போடுவோம். driving to a town, அதனால் ரொம்ப நேச்சுரலாக நம்ம கம்பைன் பண்ணும்போது to which அப்படின்னு போட்டுடுறோம். the town to which I'm driving. This is the document. இதுதான் அந்த ஆவணம். I was referring to this document. நான் இந்த டாக்குமெண்ட்டை தான் குறிப்பிட்டேன், இந்த ஆவணத்தை தான் குறிப்பிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ்லேயும் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் ரிப்பீட் ஆகிருக்கு, திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கம்பைன் பண்ணும்போது this is the document to which I was referring அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா I was referring to the document or to this document. அதனால தான் இங்கே நம்ம ரொம்ப நேச்சுரலாக நம்ம to which யூஸ் பண்ணுறோம். ஓகே. He scribbled on the book. அவன் புத்தகத்தில் மேலே அப்படி கிறுக்கினான். The book is my dad's. அந்த புத்தகம் என் அப்பாவினுடையது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புக், the book இதுதான் வந்து ரிப்பீட் ஆகிருக்குது. The book on which he scribbled is my dad's. இப்படி தான் நம்ம கம்பைன் பண்ணுவோம். இங்கே he scribbled on the book அப்படிங்கிறதுனால அதே ப்ரெப்போசிஷன் ஆனை தான் நம்ம கம்பைன் பண்ணும்போது ஆன் விச்சில் யூஸ் பண்ணிட்டோம். I kept her phone on the table. The table is made of wood. நான் அவளுடைய ஃபோனை அந்த மேசையின் மேலே வச்சேன். அந்த மேசை வந்து wood ஆர் மரத்தினால் ஆனது. இங்கே the table இதுதான் ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ நம்ம கம்பைன் பண்ணும்போது the table on which I kept her phone is made of wood அப்படின்னு நம்ம எழுதுவோம். இங்கே நம்ம வந்து I kept her phone on the table அப்படின்னு on அப்படிங்கிற ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்பைன் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக which கூட on போட்டுடுறோம். the table on which I kept her phone அப்படின்னு போட்டுடுறோம். I play for a team. The team is not quite popular. நான் ஒரு அணிக்காக விளையாடுறேன். அந்த அணி அவ்வளோ ஒன்றும் பிரபலமான அணி கிடையாது. ஸோ இங்கே டீம் இதுதான் ரிப்பீட் ஆகுது. நம்ம கம்பைன் பண்ணும்போது the team for which I play is not quite popular அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா I play for a team. ஸோ for தான் இங்கே உள்ள ப்ரெப்போசிஷன். ஸோ அதையே தான் நம்ம கம்பைன் பண்ணும்போது for which அப்படின்னு ஆக்குறோம். We bought a cake for his birthday party. நாங்கள் அவனுடைய பிறந்தநாள் பார்ட்டிக்காக கேளிக்கைக்காக ஒரு கேக் வாங்கினோம். இட் வில் பி செலிப்ரேட்டட் இன் த கார்டன். அந்த பார்ட்டி வந்து கார்டனில் நாங்கள் கொண்டாடுவோம், தோட்டத்தில் கொண்டாடுவோம். இட் அப்படிங்கிறது பர்த்டே பார்ட்டியை இங்கே குறிக்குது. ஸோ பர்த்டே பார்ட்டி இதுதான் ரிப்பீட் ஆகிருக்கு 2 சென்டென்ஸ்லேயும். நம்ம கம்பைன் பண்ணும்போது the party for which we bought a cake will be celebrated in the garden அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ இந்த ஃபார் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா we bought a cake for his party இல்லையா? ஸோ அதிலிருந்து நம்ம கம்பைன் பண்ணும்போது விச்காகவும் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். for which அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். the party for which we bought a cake. I travel to my hometown by train. நான் என் சொந்த ஊருக்கு பொதுவாக ரயிலில் தான் போவேன். the train leaves at 6:30. 6:30 மணிக்கெல்லாம் வந்து வண்டி கிளம்பிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படிங்கிறது தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது the train by which I travel to my hometown leaves by 6:30. அதாவது I travel to my hometown by train அப்படின்னு சொல்கிறோம். அதனால் கம்பைன் பண்ணும்போது by which நேச்சுரலாக யூஸ் பண்ணுறோம். சில நேரம் ஆஃப், ஃபார், பை இந்த மாதிரி ப்ரெப்போசிஷன்ஸ் எக்ஸ்பிளிசிட்டாக சென்டென்சஸில் இருக்காது. அதே மாதிரி வேர்ட்ஸும் ரிப்பீட் ஆகாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ இன்வெஸ்டட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறேன். ஐ ஏர்ன்ட் 20% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்வெஸ்ட் பண்ணதை முதல் போட்டதை விட ஒரு 20% லாபம் பார்க்குறேன். ஸோ ஐ இன்வெஸ்டட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட். அதன் விளைவாக, இது ஒரு ப்ராசஸ், அதன் விளைவாக 20% லாபம் ஈட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம சொல்லும்போது பொதுவாக பை விச் யூஸ் பண்ணுவோம். ஐ இன்வெஸ்டட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட் by which I earned a 20% return on investment. Alrighty then, that's all for now.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I'll meet you soon in another video. Until then, take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.